வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா விவகாரத்தில் மத்திய அரசு நாடாளுமன்ற அவையில் நாடகமாடுவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர் தங்கர் ஸ்பீக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ், மாநிலங்களில் இருக்கிற ஸ்பீக்கர் கான்ஃபரன்ஸ், எல்லா சபாநாயகருக்கான மாநாடு இருக்குல்ல, அரசு பூர்வமான மாநாடு, அந்த மாநாட்டில் சொல்றார் 72 ஜட்ஜ்மெண்ட் தவறு, அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் வந்து விட்டது என்று இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். எது மேல சப்ஜெக்ட் வந்த நீ அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகளை சரத்துக்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அதே அரசியல் சட்டத்தில் இருக்கிற மதச்சார்பை குழி தோண்டி புதைக்க வேண்டும், அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் சொல்லுகிறார் என்றால் அதை நாடாளுமன்றத்தில் நான் சொன்ன ஐயோ அவரை பத்தி பேசலாமா? நாங்க கடவுளை பத்தியே பேசுறேன், நீ யார் எனக்கு? நான் சொன்னையோ நாங்க கடவுளை எல்லா கடவுளையும் நான் பேசுவேன். Who is this gentleman? After all, தங்கர் இப்படிதான் சொன்னேன். அப்போ அரசியல் சட்டத்தை திரித்து உலுக்கிவிட்டு என்ன காரணத்திற்காக இத்தனை வேறுபட்ட மக்களை எல்லாம் கொண்டு வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்று கொண்டு வந்தார்களோ அந்த வேற்றுமைகளை இப்போது மேலும் செழுமைப்படுத்தி ஒற்றுமையை குலைத்து அரசியல் சட்டத்தை தூக்கி அடித்து விட்டு இதை இந்து நாடாக ஆக்க வேண்டும் என்று கொக்கரிக்கின்ற ஒரு கூட்டத்தினுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் ஸ்டாலினை விட்டால் யாரும் இல்லை என்று எல்லாரும் ஒப்புக்கொள்வாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் என்றால் மோடியை மம்தா எதுக்குறாங்க, மோடியை சிபிஎம் எதுக்குது, சிபிஐ எதுக்குது, முதலமைச்சர் எதுக்குறாங்க, அமித்ஷா எதுக்குறாங்க, பிஜேபி எதுக்குறாங்க. அவருடைய தனி மனித போக்கை அல்லது ஜனநாயகத்திற்கு விரோதமான போக்கை, மதசார்பின்மைக்கு எதிரான போக்கை ஒரு தனி மனிதர்களாக நின்று அவர்கள் போராடுகிறவர் கையில் தத்துவ ஆயுதம் இல்லை. Individuals are fighting against the government. Individual leaders are fighting against Amisha and Modi. ஆனா அங்க கையில ஒரு தத்துவார்த்த ஆயுதம் இல்லை. அந்த ஆயுதத்தை கொண்டிருக்கிற ஒரே தலைவன் திராவிட இயக்கத்தினுடைய தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எங்கள்கிட்ட தான் அந்த தத்துவத்தை முறியடிக்கிற, உன்னுடைய தத்துவத்தை முறியடிக்கக்கூடிய ஆயுதம் பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால் எங்களுக்கு வடிவமைக்கப்பட்டு அம்பேத்கரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தத்துவ களத்தோடு நாங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மாமனிதர் ஸ்டாலினை வெல்லுவதற்கு இந்திய அரசியலில் எவனும் இல்லை என்று சொன்ன காலத்தில் ஒரு உயரத்தை தொட்டிருக்கிறார்.